இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் கூட இந்த மாதத்தின் முதலாவது வியாழக்கிழமை கர்மேல் ஜெப ஊழியத்தின் மாதாந்திர கூடுகை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதாந்திர கூடுகையிலே கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த வேளையில கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. இன்னுமாக வந்து கொண்டிருக்கிறவர்கள் சீக்கிரமாக வந்து சேரவும், வர தடைப்பட்டிருக்கிறவங்க அடுத்த மாதத்திலே அப்பா அவர்களும் இணைந்து எங்களோடு உம்மை துதிக்க சோஸ்தரிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட நாங்கள் பாட இருக்கிற பாடல், ஏறெடுக்கிற துதி பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற சத்தியம் தகப்பனே அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க அப்பா. இதை அப்பா கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா இது பிரயோஜனம் உள்ளதாக அமைய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை தயவு எங்களோடு கூட இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நீர் வெளிப்படுங்க, உம்முடைய பிரசன்னம் மகிமையாய் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை தயவு கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க. கர்மேல் ஜெப ஊழியங்கள் தகப்பனே அப்பா அநேக இடங்களுக்கு பரவி செல்லத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக அமைய கர்த்தர் நீர் கிருபை செய்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய மகிமை பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மத்தியிலே பிஷப் ஸ்டெல்லா அம்மா அவர்கள் சில சோத்திர பலிகளை ஏறெடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கர்மேல் ஜெப ஊழியங்களை ஆசீர்வதியும் ஏசப்பா. இந்த ஊழியத்திலே ஏசப்பா நீர் எப்பொழுதும் துணையாயிருந்து வழி நடத்தும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு எந்த தடைகளும் வராதபடி ஏசப்பா நீர் ஏசப்பா இந்த ஊழியத்தை நடத்துவீராக கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே. இதை இந்த கர்மேல் ஊழியத்தை நடத்தும் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயாவை ஆசீர்வதிங்க, இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த 7ஆம் மாதத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேலையை ஏசப்பா நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தருணத்திற்காக ஏசப்பா நாங்கள் உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தாவே நீர் ஏசப்பா நீர் எங்களுக்கு ஆலோசனையில் தந்து அதன்படி எங்களை நடக்க நீ செய்த கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கூப்பிட்ட நாளில் எங்களுக்கு மறு உத்தரவு அருளியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் எல்லைகளை ஏசப்பா நீ சமாதானம் உள்ளவிழா ஆக்குவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உச்சிதமான கோதுமையினால் ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தி ஆக்குகிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எப்போதும் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு எந்த துன்பம் நடந்தாலும் ஏசப்பா எங்களை மீண்டும் எங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரங்களை சேர்க்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களின் நினைவுகளை ஏசப்பா நீர் எப்பொழுதும் அறிந்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையினாலும் மிருகங்களாலும் முடிசூட்டுவதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாய் தம்மை கூப்பிடுற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வார்களை முறித்து அந்த காலத்துள்ள பொக்கிஷங்களை தருவேன் என்று சொன்னவரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசவா. எங்கள் மன விருப்பத்தின்படி நீர் எல்லாவற்றையும் தந்தருவேன் என்று சொன்னீரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பசியா இருக்கிறவர்களுக்கு ஏசப்பா நீர் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தினால் போஷித்து வருகிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்
சோர்ந்து போகிறவர்களுக்கு ஏசப்பா நீர் பலன் கொடுப்பீர் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லோர் மேலும் தயவு உள்ளவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா இந்த மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி இந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா எங்களிடத்தில் பாவங்கள் இருந்தாலும் ஏசப்பா அதற்கு மன்னிப்பு உண்டு. நீர் எங்களுக்கு மன்னிப்பை தந்து மது ரத்தத்தினால் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் முடிசூட்டி எங்களை திரும்பவும் மீண்டுமா எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஏசப்பா நீர் கிருபை அளிக்கிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவனை உயர்த்துவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகாத்தையும் வானத்தையும் உண்டாக்கினவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம். ராஜாக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவர்களுக்கெல்லாம் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை எப்பொழுதும் காண்கிற தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு தத்தங்களின் தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்பிக்கையின் தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா நீதியை சரி கட்டும் தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் தேவன் கர்த்தரே, நீரே என்றென்றைக்கும் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லியிருக்க, அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே பூலோகத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம். சத்தியபரராகிய தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம். எங்களை பெற்ற தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏசப்பா இந்த ஊழியத்தை நீ தந்திருக்கிறீர் கர்த்தாவே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த கர்மேல் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதில் இணைந்திருக்கும் ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஐயாவையும் அம்மாவையும் ஆசீர்வதிங்க, உற்றார் உறவினரை ஆசீர்வதிங்க, எல்லோரையும் பலப்படுத்துங்க. இங்கு வருகின்ற இந்த ஊழியத்துக்கு வந்து ஜெபிக்கிறவர் கொடுப்பவர்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த இடத்தை கொடுத்த அவர்களுக்கும் ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த இடத்தை சுற்றிலும் வேலி அடைத்து நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் ஏசப்பா அதிசயங்களை அற்புதங்களை பெற்று செல்லும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. ஐயா செய்யும் எல்லா ஊழியங்களும் அது கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா கையின் கிரையில ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நீதிமான் பனையை போல் சேர்த்து வளருவான் என்று சொன்னவனே ஏசப்பா, நீ பனையை போல் சேர்த்து உயர்ந்து வளரும்படியாக நீ செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் ஊழியங்களையும் உயர்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து பாடல் வேலைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். கத்தாதி கத்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். அவரை நாம் துதித்து பாடுகிறவர்களாக சோஸ்தரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதாமத்தில் பாடணும். கத்தரை துதிக்க வேண்டும். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று சொல்லி கத்தரை துதிக்கிறவர்களாக சோஸ்தரிக்கிறவர்களாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம் துதி பலிகளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நாம் அனைவரும் இணைந்து கரங்களை தட்டி இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசனா கீதம் பாடுவோம் என்று சொல்லி நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம்.
இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் தோடி வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, இல்லை கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ, யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே நின்றாலோ, பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாளில் கூட நம்மோடு இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால கூட நம்ம தொடர்ந்து பாடல்களை பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெனிலா இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரின் பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன்.
நம்ம எல்லாருமாக சேர்ந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை பாடுவேன் என்ற பாடலை நம்ம பாடுவோம். போன மாதம் முழுவதுமாக தேவன் நமக்கு ரொம்ப நல்லவராகவே இருந்தார். அதை நினைத்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
God. Praise God. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். நல்லவர் வல்லவர் அற்புதர் பெரியவர் இயேசு. நல்லவர் வல்லவர் அற்புதர் பெரியவர் இயேசு. நல்லவர் அற்புதர் பெரியவர் இயேசு. நல்லவர் வல்லவர் அற்புதர் பெரியவர் இயேசு. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு அற்புதரே, இயேசு பெரியவரே. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு அற்புதரே, இயேசு பெரியவரே. நல்லவர் வல்லவர் அற்புதர் பெரியவர் இயேசு. நல்லவர் வல்லவர் அற்புதர் பெரியவர் இயேசு. ஜீவனின் அதிபதி இயேசு. ஜீவனின் உறைவிடம் இயேசு. ஜீவனின் அதிபதி இயேசு. ஜீவனின் உறைவிடம் இயேசு. ஜீவன் தந்தவர் இயேசு. ஜீவன் காப்பவர் இயேசு. ஜீவன் தந்தவர் இயேசு. ஜீவன் காப்பவர் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். பாவியை அழைக்கிறார் இயேசு. பாவியை ரட்சிக்கிறார் இயேசு. பாவியை அழைக்கிறார் இயேசு. பாவியை ரட்சிக்கிறார் இயேசு. பாவதோஷம் நீக்குவார் இயேசு. பாவரோகம் போக்குவார் இயேசு. பாவதோஷம் நீக்குவார் இயேசு. பாவரோகம் போக்குவார் இயேசு. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு அற்புதரே, இயேசு பெரியவரே. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை என்ற பாடலை நம்ம பாடுவோம். அவர் காற்றையும் கடலையும் அடக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். நம்முடைய சாதாரண பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற பெரிய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே என்று நம்பிக்கையோடு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும்
ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்மேல் ஜெப ஊழியங்கள் கூடுகையிலே, மாதாந்திர கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்ற மாதத்திலே வந்த வெகு சிலர் இந்த நாளில் வர முடியவில்லை. இந்த நாளில் கூட நம்மத்தில் புதிதாக பிஷப் வேஜராஜ் ஐயா வந்திருக்காங்க. அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றுமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய வார்த்தை கர்த்தர் நம்மோடு பேச வேண்டி கர்த்தர் முன்குறித்திருக்கிற காரியத்தை நாம் இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அந்த நாளுக்குரிய செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் ஒரு விசை கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட நாங்கள் வேதத்திலிருந்து தகப்பனே அப்பா சோஸ்திரம் சில காரியங்களை நாங்கள் தியானிக்கிற வேலையில கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியாக, கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாக தகப்பனே அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். உம்மாலே இன்றி எங்களை வழிநடத்த ஒருவரும் இல்லை கர்த்தாவே. கர்த்தர் நீர் அப்படியாக எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக, எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம், கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவம் நிச்சயமாகவே வேண்டும் இல்லையா? அந்த உறவுக்குள்ள நம்ம மென்மேலும் ஒவ்வொரு நாளும் வளரும்போது, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்துல நம்ம வளரும்போது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு அநேக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைய நாளிலே கூட நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தரை கூப்பிடுங்கள் என்று சொல்லி, கர்த்தரை கூப்பிட வேண்டும், கர்த்தரை கூப்பிடுகிற ஒரு அனுபவம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம், கர்த்தரை கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நாம வாசிக்க கேட்போம். எரேமியா 33:3. கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு சொல்லுகிறதான ஒரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். இன்றைய நாளிலே கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களிலே சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலை, நமக்கு எதிராக சூழ்நிலைகள் இருக்கும்போது நான் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை, நான் எந்த வழியில செல்ல வேண்டும் என்று சொல்லி அறியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இல்லையா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இல்லையா, உலக பிரகாரமாக இருக்கிற மனிதர்களை நம்ம நாடி அங்கு இங்கு ஓடி அநேக நேரங்களில் ஏமாந்து போயிருக்கிறோம். அநேக நேரங்களில் உலக பிரகாரமான மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து இல்லையா, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளில் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூடு. உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நீ எப்பேற்பட்டதான ஒரு பாதையில கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம், என்ன சொல்கிறார், நீ அறியாததும் இல்லையா நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன். அவர் உத்தரவு கொடுக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன் இல்லையா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம் பேசாத தெய்வத்தை வணங்குகிறவர், இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம். அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். நம்ம உலக பிரகாரமாக நம்ம நினைக்கலாம், நான் படித்திருக்கிறேன், எனக்கு இந்த உலக பிரகாரமான அறிவு இருக்கிறது, நான் இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இது தெரியும் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். அது நம்மளுடைய அறிவு, உலக பிரகாரமான அறிவு. ஆம், நம்ம கர்த்தரை தேடும்போது இல்லையா, அவரை தேடும்போது நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோமா, நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், நமக்கு அவர் தெரிவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா.
அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நாம உலக பிரகாரமாக யோசித்து கொண்டு இருக்கிறது தான், நமக்கு தெரிந்த ஞானத்தை கொண்டு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது தான். எல்லாம் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு செவி கொடுக்க அநேக நேரங்களில் நம்ம தவறு விடுகிறோம் இல்லையா? இன்று நாளில் அப்படியான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளும்படியாக கர்த்தர் இன்றைய நாளிலே நமக்கு நினைப்பூட்டுகிறார் இல்லையா? அடுத்தபடியாக இல்லையா, எப்பொழுது கர்த்தரை தேட வேண்டும் இல்லையா, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 145:18 வாசிப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 145:18 பார்க்கும்போது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுல நம்ம ஒரு பெயருக்காக, ஒரு கடமைக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடாதபடி உண்மையாய் கர்த்தரை தேட வேண்டும். அந்த நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு உண்மையானதாக காணப்பட வேண்டும், மாய்மாலமற்றதாக காணப்பட வேண்டும், பொய்யானதாக காணப்படக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? அதற்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தரோடு இருக்கிற உறவுல நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா? இன்றைய நாளில கூட நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தரோடு இருக்கிற உறவுல நாம பலப்படணும். அப்ப எப்படி கர்த்தரை தேட வேண்டும்? உண்மையாய் தேடுகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும், உண்மையாய் தேடுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். உண்மைத்தன்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கும்போது அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? அப்ப கர்த்தரை எப்படி நோக்கி கூப்பிடணுமா? உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு தேவை என்று சொல்லி சொல்கிறார் இல்லையா? அடுத்தபடியாக எப்பொழுது எந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா 55:6 வாசிப்போம். ஏசாயா 55:6 அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை எந்த நேரத்துல தேட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள் சொல்லப்படும். கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்திலே சமயத்திலே தேட வேண்டுமா? அவரை சமீபமாய் இருக்கிற நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லிருக்கு இல்லையா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் இல்லையா? அதிகாலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அநேக நேரங்களில் ஒரு வெளியூருக்கு போனோம், ஒரு வெளியிடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது, அதிகாலையில் நம்ம அலாரம்லாம் வச்சு எழும்புறோம், அதிகாலையில் நம்ம என்ன பண்றோம்? கிளம்பி செல்றோம். ஆனா கர்த்தரை தேடுவதற்கு, அதிகாலையில் எழும்புறதற்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகளில் தடை காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபிக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக தடைகளை நம்ம போட்டுருக்கலாம். அப்ப நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதை கண்டடையத்தக்க நேரம் எல்லா நேரமும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர், நாம் அவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நமக்குள்ளாக வாசமா இருக்கிறார். நம்ம போக்கிலும் வரத்திலும் அவரோடு பேசி கொண்டு இருக்கலாம். ஆனா அவரை நம்முடைய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், குவைட் டைம் என்று சொல்லுவாங்க, அந்த அதிகாலை வேளையில கர்த்தரை தேடும் போது, அவரிடத்துல நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது, அவர் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே சொல்லுகிறார் இல்லையா? இந்த காரியங்களை நம்ம அறிந்து கொண்டோம். முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உண்மையாய் நோக்கி அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும், கண்டடையத்தக்க நேரத்தில் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நேரத்தில் நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ண வேண்டும் இல்லையா? எந்தெந்த நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம் இல்லையா? இதில் நம்ம எல்லா நேரங்களையும் கர்த்தரை கூப்பிட வேண்டும் இல்லையா? இதில் இது குறித்ததை இதுக்காக தான் தேடணும், அதற்காக தான் தேடணும் என்று சொல்லி இல்லையா? நம்முடைய செய்கைகள், நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படும். முதலாவதாக வேதாத்தில் பார்க்கும்போது, ஆபத்திலே கர்த்தரை கூப்பிடுங்கள் என்று சொல்லி வேதாமத்தில் பார்க்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15 நம்ம வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை
விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? அநேக நேரங்களில் ஒரு ஆபத்து வருது, ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கும் இங்கும் அலைகிறோம். அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த நாளில் அப்படியான ஒரு அனுபவம், அப்படியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கணும். சங்கீதம் 72:12 இப்படியாக சொல்கிறது, கூப்பிடுகிற எளியவனையும் விடுவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரையும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா? நான் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பாரா, நான் கூப்பிட்டா கர்த்தர் உதவி செய்வாரா அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையே இல்லை. யார் கூப்பிட்டாலும் கர்த்தர் அதற்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார், உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவமாய் இருக்கிறார் இல்லையா? நம்முடைய ஆபத்து காலங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்திலே நமக்கு நல்ல ஒரு தெரிந்த ஒரு காரியம் இல்லையா? பேதுருடைய வாழ்க்கை. பேதுருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேக நேரங்களில அவர் இக்கட்டான சூழ்நிலைகளில் மறுதளிக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை படகில ஏறி அக்கறைக்கு போகும்படியாக சொல்கிறார். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்தை நீங்க போர்த்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சீஷர்களை அவர் அக்கறைக்கு போகும்படியாக அவர் சொல்லுகிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 22ஆம் வசனத்திலிருந்து அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம படிக்க வேண்டாம். அங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சீஷர்களை அவர் படகுல ஏற்றிவிட்டு என்ன பண்றாங்க, அந்த சீஷர்கள் படகுல ஏறி போறாங்க. என்ன நடக்கிறது, அந்த 4ஆம் ஜாமத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடல் கொந்தளிக்கிற ஒரு காரியம் இல்லையா? அந்த கடல் கொந்தளிக்கிற காரியம் அந்த இடத்துல வருகிறது. அந்த இடத்துல தண்ணீர்களை மூழ்கி போகிற மாதிரியான ஒரு சூழல் அந்த இடத்துல காணப்படுகிறது இல்லையா? அவர்கள் எல்லாம் பயந்து போகிறாங்க. அப்போ என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடல் மேல நடந்து வருகிறதை அவர்கள் பார்க்கிற ஒரு காரியம். 26ஆவது வசனத்தை பார்த்தோம்னா, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லுகிறார்ல. ஒரு பயத்தினாலே அவர்கள் அலறுகிற காரியம், பயத்தினாலே ஒரு அங்கலாய்க்கிற ஒரு காரியம். இந்த சூழலில் தான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான், பயப்படாதீங்க, நான் தான் வந்திருக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். உடனே பேதுரு கேட்கிறார் இல்லையா? பேதுரு கேட்கிறார், நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வா என்று. 29ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போல ஜலத்தின் மேல நடந்தான். அல்லேலூயா. தண்ணீர் மேல நடக்கிற ஒரு அனுபவம், பயப்படாம அவர் நடந்தாரு இல்லையா? ஆனா என்ன நடந்துச்சு, திடீரென்று இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அந்த நோக்கத்தை அவர் விட்டுவிட்டு, அந்த பார்வையை விட்டுவிட்டு, சுற்றி இருந்ததான காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு இல்லையா, அப்படி ஒரு அவருடைய நோக்கம் திசை மாறின உடனே என்ன ஆச்சு, அவர் தண்ணீரில் அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறார். தான் தண்ணீரில் அமிழ்ந்து போகிறேன்னு வந்து ஒரு ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்தான சூழ்நிலையில ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுகிறார் இல்லையா? அவ்வளவு நேரம் கர்த்தரிடத்துல ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போன மனுஷன் இல்லையா, ஒரு சூழ்நிலைகளை பார்த்து பயந்ததுனால ஒரு ஆபத்துக்குள்ள சிக்கி கண்டார். அந்த ஆபத்துல பேதுரு செய்த ஒரு காரியம் இல்லையா, இந்த நாளில் அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பேதுரு செய்த ஒரு காரியம். ஆபத்துல என்ன பண்ணாரு, கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டான் இல்லையா? இந்த நாளில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிற முக்கிய வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்ல. இந்த இடத்துல பேதுரு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லி அவனை தூக்கி எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த படகுக்குள்ளே செல்கிறார். அந்த காற்று எல்லாம் அமைதலாயிற்று. அவர்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து காணப்பட்டு கொண்டிருந்தால், நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரு ஆபத்து காணப்பட்டு கொண்டிருந்தால், அந்த ஆபத்து எதனாலே வருகிறது என்று சொல்லி இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பேதுருவை போல ஒரு அற்ப விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் வாழ்க்கையிலே நான் இதை செய்வேன், உனக்கு இதை நான் அருளி செய்வேன், நீ இதை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் வேதாகமத்தில் படிக்கும்போது, ஜெபிக்கும் போது, ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தையை கொடுத்து உறுதிப்படுத்தி இருந்தால்,
ஒருவேளை அவைகளை விசுவாசிக்காதபடி அற்ப விசுவாசத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை அந்த அற்ப விசுவாசத்தினாலே நம்ம வாழ்க்கையில ஆபத்து காணப்படுகிறதா? கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மை சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற ஆபத்து எதனாலே வந்து கொண்டிருக்கிறது? ஒருவேளை அவ்விசுவாசம் நமக்குள்ளாக தலை தூக்கி இருக்கிறதா? இன்றைய நாளிலே அவைகளை நீக்கி போடும்படியாக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் மறு உத்தரவு தருகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம பார்க்க போகிற ஒரு காரியம், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். சங்கீதம் 18:6 வாசிப்போம். சங்கீதம் 18:6. தாவீது அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு காரியத்துல இல்லையா, இதே வசனம் 2 சாமுவேல் 22:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், அவர் செவிகளிலே ஏறிட்டு. கர்த்தரை நெருக்கத்திலே தாவீது கூப்பிட்டார். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் இல்லையா? அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். இருந்தாலும் சவுலால துரத்தப்படுகிற ஒரு அனுபவம் இல்லையா? அவர் தன்னுடைய வாழ்க்கைக்காக பயந்து ஓடுகிறார். தன்னுடைய மகனால துரத்தப்படுகிற ஒரு அனுபவம், பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அநேக நெருக்கத்திற்குள்ளாக அவர் பட்டிருக்கார் இல்லையா? அவர் பெலிஸ்தருடைய அந்த இடத்துல போய் அங்க இருக்கிற ராஜாவோடு இணைந்து கொஞ்ச நாள் இருந்தார். சிக்லாக்லே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். சிக்லாக்ல என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற அவருடைய பிள்ளைகள், அவருக்கு இருந்த உண்டான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க, அமலேக்கியர் கொள்ளை பொருளாய் கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு நெருக்கம். கூட இருந்தவங்களே என்ன பண்றாங்க, தாவீதை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நெருக்கம் இல்லையா? அப்படியான ஒரு நெருக்கம். எத்தனையோ பாடுகளை அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த நெருக்கத்தில் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம், நாம் கூப்பிடுகிறதற்கு பதில் அளிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்தில் இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யோனா என்ற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி அவர் என்ன பண்ணாராம், நினிவேக்கு போக வேண்டிய மனிதர் எங்க போறாரு, தர்ஷீஷுக்கு போக வேண்டிய கப்பலிலே அவர் ஏறி போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால என்ன நடந்தது, கடல் கொந்தளிப்பு. கடல் கொந்தளிப்பு வந்ததுனாலே அந்த கடல்ல அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்க எல்லாம் என்ன செய்வது, உயிர் பிழைக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்புக்குள்ள இருந்தாங்க, ஒரு கடினமான பாதைக்குள்ள இருந்தாங்க. ஆனா இந்த யோனா என்ன பண்ணிட்டு இருந்தாராம், நல்ல ஒரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அவர் நல்ல ஒரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அந்த 6ஆம் வசனம், யோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அப்பொழுது மாலுமி அவனிடத்துல நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். எல்லாரும் ஒரு அமிழ்ந்து போகிற ஒரு சூழல், அப்படியான ஒரு கொந்தளிப்பு, அந்த கப்பலே கவிழ்ந்து விடும் போல ஒரு சூழல். ஆனா யோனா அதை பத்தி கவலைப்படலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலைகள் தன்னாலதான் வந்திருக்கு. ஏன்னா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி நான் வேறு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிறார். இந்த சம்பவங்கள் நமக்கு தெரிந்தது தான் இல்லையா? அதுக்கப்புறமா அந்த சீட்டு எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா யோனாவை தூக்கி கடலில் போட, யோனாவே சொல்றாரு, என்ன நீங்க தூக்கி போட்டுருங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ யோனாவை தூக்கி அந்த கடலில் அவர்கள் போட்டு விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவன். அவர் என்ன பண்றாராம், யோனாவைக்கு அந்த ஒரு பெரிய ஒரு மீனை கொண்டு யோனாவை காப்பாற்றுகிறார். யோனாவை அந்த பெரிய மீனை கொண்டு காப்பாற்றுகிறார் இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீனுக்கு வயிற்றுக்குள்ளே போனால் அவ்வளோதான், அந்த வயிற்றில் இருக்கிற அமிலங்கள் எல்லாம் என்ன ஆகும், மனுஷனை கரைத்து விடும். ஆனால் 3 நாள் யோனா அந்த மீனுடைய வயிற்றிலே இருக்கிறார். அந்த யோனா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்க, யோனா அப்போதான் அவர் மனசில் ஒரு மாற்றம் வருகிறது. அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அந்த 2ஆம் வசனத்தில், முதல் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா.
கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நாம் நெருக்கத்திலே இருக்கும்போது, நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே சத்ருவான் பிடியிலே சிக்கி தவிக்கும்போது, எனக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் ஒரு இக்கட்டிலே மாட்டி இருக்கிறேன், இதுல இருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிற வேளையில கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். சத்தத்தை கேட்டார் இல்லையா? கர்த்தர் உத்தரவு அருளினார் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறது இல்லையா? சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறார். அந்த இடத்துல தான் அவர் மனமாற்றம், நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், இனிமே இதுல இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அந்த அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வாசிக்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைசி 2 வசனங்கள் 9வது வசனமும் 10வது வசனமும் நம்ம பார்ப்போம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் இல்லையா? அநேக நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில், நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணுவோம்? பொருத்தனைகளை பண்ணிடுவோம். அநேக நேரங்களில் பொருத்தனை பண்ணிட்டு பொருத்தனை செய்யாதபடி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடி மறந்து நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருப்போம். உலக பிரகாரமாக இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு நல்ல அந்தஸ்து இருக்கு, எனக்கு நல்ல காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரை மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல அதே போலதான் ஒரு பொருத்தனை அவர் பண்ணுகிறார். நான் கர்த்தரை பொருத்தனையை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இந்த இடத்துல எனக்கு பிடித்த ஒரு காரியம், யோனா என்ன சொல்றாரு? ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அநேக நேரங்கள் நம்ம பொருத்தனை பண்ணிட்டு பொருத்தனை ஒரு லஞ்சம் மாதிரி நம்ம செய்வோம். கர்த்தாவே நான் இதை தரேன், எனக்கு இது ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, என் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட வேணும், எனக்கு வீடு கட்டப்பட வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக தான் அநேக நேரங்களில் நம்ம பொருத்தனை பண்ணுகிறோம். ஆனால் யோனா பண்ணின பொருத்தனை எப்படின்னா, கடைசியில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் இதெல்லாம் செய்வேன், நான் மாறிடுறேன், நான் திருந்துடுறேன் இல்லையா? ஆனால் நான் வெளியே வந்தேன்னா இதெல்லாம் செய்வேன், ஆனால் இதெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிப்பு கர்த்தர்கிடத்துல இருந்து, கர்த்தர் தான் என்னை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அப்படியான தாழ்த்தின வேலையில கர்த்தர் என்ன பண்றாரா? மீனுக்கு கட்டளை இடுகிறார். மீன் என்ன பண்ணுது? யோனாவை கரையிலே காக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்திலே நெருக்கத்திலே கூப்பிடுகள் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் ஏன் வருகிறது? யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? யோனாவை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? நினிவே பட்டணத்துக்கு போ என்று சொல்லி அவனை அழைத்த போது நினிவேற்கு போகாதபடி வேறொரு டைரக்ஷன்ல, வேறொரு திசையில ஓடினபடினாலே யோனாவுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே ஏன் இந்த நெருக்கம்? நம்முடைய காரியம், கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? கர்த்தர் என்ன காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்? அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை வேற டைரக்ஷன்ல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை செய்யாதபடி வேறு தட்டி கழித்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் ஒரு காரியத்தை முன்குறித்திருக்கிறார், அதை உதாசீனப்படுத்தி கொண்டு வேற டைரக்ஷன்ல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? யோனாவுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், அவர் அழைத்திருக்கிறார், என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யும். நினிவேக்கு போ என்று சொன்னால் நினிவேக்கு போகும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை கர்த்தர் அழைத்து இந்த ஒரு காரியத்தை கொடுத்திருந்தால் அந்த காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய நெருக்கம் எதனாலே இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை கர்த்தர் சொன்ன காரியத்திலே நான் உண்மையுள்ளவர்களாக இல்லாதபடி நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேனா? என்ன காரியத்தை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்? என்ன காரியத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக அழைக்கப்படுகிறோம். 2 காரியத்தை நாம் இந்த நாளில் 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவதாக ஆபத்திலே கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக உபத்திரவத்திலே கூப்பிடுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். உபத்திரவத்தில் கூப்பிடுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 22:24. சங்கீதம் 22:24 வசனம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நம்முடைய தேவன் உபத்திரவத்தின் சூழலில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் யாரையும் வெறுக்கிற தேவன் அல்ல, அவர் அன்பின் கரத்தை நீட்டி அனைவரையும் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாரையும் அவர் அற்பமாய் எண்ணுகிற தெய்வம் அல்ல, யாரையும் அவர் அருவருக்கிற தெய்வம் அல்ல இல்லையா? நம்மை நோக்கி கூப்பிடுகையில அவரை கேட்டருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு விசை எரிகோ செல்லுகிற பாதையில அவர் சென்று கொண்டிருக்கிற வேளையில இல்லையா,
பத்திமேயு என்ற ஒரு மனிதனை குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இல்லையா, அந்த இடத்துல 46வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள், அவரும் அவருடைய சீஷர்களும் திரளாய ஜனங்களும் எரிகோவை விட்டு கிளம்புற ஒரு சூழ்நிலை இல்லையா. அந்த இடத்துல பர்த்திமேயு என்ற ஒரு குருடனை குறித்ததான தர்மம் கேட்கிற ஒரு மனிதனை குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா. இவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால், இயேசு கிறிஸ்துவை அவன் முழுமையாக அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவாலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அறிந்திருக்கிறான் இல்லையா. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்றாரு, 47வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 47வது வசனம். அந்த இடத்துல பத்திமேயு கூப்பிட ஆரம்பித்து விடுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அவருக்கு ஒரு உபத்திரம், அவர் கண் பார்வை இல்லை. அவரோடு இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அவரை என்ன பண்றாங்க, அதட்டி நீ பேசாத, சத்தம் போடாத என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு உபத்திரவத்தை கொடுக்கிறார். உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே இந்த பத்திமேயு என்ன பண்றாராம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பாரம் இல்லையா. இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல பத்திமேயுடைய வாழ்க்கையில நம்ம காணப்பட முடிகிறது. அவர் என்ன பண்றாரு, மற்றவங்க உபத்திரவப்படுத்துறாங்க, கூட இருக்கிறவங்க தடை பண்றாங்க, ஆபத்தை உண்டு பண்றாங்க, நீ பேசாத, அமைதலாயிரு என்று சொல்லி சொல்றாங்க. ஆனால் அந்த உபத்திரவத்தை அவர் பொருட்படுத்தாதபடி என்ன பண்றாரு, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 48வது வசனத்துடைய பின்பகுதியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட உபத்திரவமான சூழ்நிலைகள் இருக்கிறதா, கூட இருக்கிறவர்களால பிரச்சனையா, கூட இருக்கிறவர்கள் நமக்கு உபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களா, கூட இருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடைபட்டு கொண்டிருக்கிறதா, நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் யார் என்று சொல்லி இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. ஒருவேளை நமக்கு தடையாக அந்த மனிதர் இருக்கிறார்ல, வேலை செய்கிற இடங்களில் அண்டை வீட்டார், நண்பர்கள், யார் நம்முடைய கூட்டத்திலே இருக்கிறார், நம்ம கூட யார் இருக்கிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், தடையாயிருக்கிறவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பர்த்திமேயு என்ன பண்றாரு, சத்தமாய் கூப்பிடுகிறார். அவர் சத்தத்தை இயேசு கிறிஸ்து கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று நாளில் நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வம் இயேசு என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த இடத்துல பார்த்தோம்னா, பத்துமே என்ன பண்றாரு, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறார். பக்கத்துல இருக்க டிஸ்டர்பன்ஸை பார்க்கல, உபத்திரவத்தை பார்க்கல, தடை பண்ண மக்களை கவனிக்கல, உன்னிலும் அதிகமாக அவர் கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்றாராம், 49வது வசனத்தை வாசிப்போம். இயேசு நின்று 49, மார்க் 10:49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. ஒருவேளை நம்ம தடை பண்ணிருக்கிறவர்கள் மாற வேண்டும், நம்ம கூட இருக்கிறவர்கள் மாற வேண்டும் இல்லையா. ஒருவேளை நாம் அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் மாறிவிடுவார்கள் இல்லையா. கர்த்தர் நினைத்தால் கர்த்தராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இவ்வளவு நேரம் தடை பண்ணி கொண்டிருந்தவங்க, இவ்வளவு நேரம் உபத்திரவத்தை கொடுத்து கொண்டிருந்தவங்க, இவ்வளவு நேரம் அவனை பேசாதே என்று சொன்னவங்க என்ன சொல்றாங்களா, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொன்னாங்க. அப்ப என்ன பண்றான் பத்திமேயு, மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு இயேசுவிடத்திலே வந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய உபத்திரவத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இன்னுமான அந்த உளையான சேற்றிலே பாவமான மனிதர்களோடு, உலக பிரகாரமான மனிதர்களோடு நம்முடைய உறவை வைத்து கொண்டிருக்கிறோமா? என்ன தடை வந்தாலும் அந்த தடையை கவனிக்காதபடி சத்தத்தை உயர்த்தி இயேசுவை நோக்கி, கர்த்தாவே என்னை விடுவியும், என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில உலக பிரகாரமாக இருக்கிற நம்மை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறார். இந்த பர்த்திமேயுடைய வாழ்க்கையில எனக்கு பிடித்த ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த 50வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 50வது வசனம், அந்த தர்மம் கேட்கிற மனிதன், அவர் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்,
ஆனால் அவருடைய ஐடென்டிட்டி இல்லையா நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய சமுதாயத்தில் கூட தர்மம் கேட்கிறவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு கந்தலான ஆடை, கிழிந்த ஆடைகளை போட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்கள் தர்மம் கேட்டு, அதுதான் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. பார்த்தா தெரியும் இவர்கள் தர்மம் கேட்கிற மனிதர்கள் என்று சொல்லி. ஆனா இந்த பத்திமேயு, இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை கூப்பிடுகிறார் என்ற வார்த்தை கேட்ட உடனே என்ன பண்றான், தனக்கு இருந்த பழைய ஐடென்டிட்டியை அவன் தூக்கி போட்டு விடுகிறான். பழைய ஆடை அவன் கழந்து போடுகிறான். கர்த்தரை நோக்கி ஓடுகிறான். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால் என்று சொல்லுகிறபடி அப்படியாக வாழாதபடி புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களாக, பழைய மனிதனை கழைந்து போட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படியான ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து வரும்போது, உபத்திரவத்திலே நாம் கூப்பிடுகிற வேளையில கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்த்தோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ற நாளிலே சொல்லுகிறார் இல்லையா. கூப்பிட வேண்டிய நேரம் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதிகாலை நேரத்திலே கர்த்தரை கூப்பிட வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லா நேரமும் அவரோடு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம். அவர் நம்முடைய நண்பர் இல்லையா. வேதாம் அப்படிதான் சொல்லி, ஒரு சகோதரர், நண்பர் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவரோடு நம்ம எந்த நேரத்தில் நம்ம பேசி கொண்டிருக்கோம். ஆனால் அவரோடு இருக்கிற அந்த உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உறவை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நேரத்தை ஒதுக்கி நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஒதுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இல்லையா. உலக பிரகாரமான காரியங்களுக்கு, எத்தனையோ காரணங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா. அவர் சமீபமாக இருக்கிற நேரத்திலே அவரை தேட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த நாளில் கூட கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வேளையில வாழ்க்கையில கர்த்தர் இப்படியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை எதையோ காரியத்தை குறித்து அங்கலாய்த்து கொண்டு யோசித்து கொண்டு, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படியாக காணப்பட்டு கொண்டது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த விடுதலை இல்லை, ஏன் இந்த அங்கலாய்ப்பு, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த நெருக்கம் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைய நாளிலே அவைகளுக்கான ஒரு விடையை நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். ஒரு பதிலை அளித்திருக்கிறார். நாம் என்ன பண்ணோம், அவைகளை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக, அவைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களாக நாம ஒப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா. எப்படி யோனா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பை செய்தாரோ, அந்த மீன் வயிற்றில இருந்து இல்லையா, வாழ்க்கை முடிய போகிறது, இருந்தாலும் அவர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். தான் செய்த பாவத்தை அவர் அறிக்கையிடுகிறார். இனிமேல் நான் ராங் டைரக்ஷனுக்கு போக மாட்டேன், கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்திற்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற வேளையில, கர்த்தரிடத்துல முழுமையாக அர்ப்பணிக்கிற வேளையில அவர் அந்த இடத்துல ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையில அற்ப விசுவாசம் இல்லையா, அந்த அவ்விசுவாசம் நீங்கு போகும்படியாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இது எப்படி நடக்கும் இல்லையா, எல்லாம் பாசிட்டிவா இருக்கு, வசனம் நமக்கு ஃபேவராக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஃபேவராக வெளிப்படுகிறது, கர்த்தருடைய பேசுகிறார், ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும்போது இது சாத்தியமே இல்லையே, இது அன்று சொல்லி ஒரு சத்ருவானவன் அற்ப விசுவாசத்தை கொண்டு வருகிறானா. இன்றைய நாளில் அவைகளை நாம் களைந்து போடுகிறவர்களாக, எப்படி பர்த்திமேயு தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவன் மேலங்கியை களைந்து போட்டுவிட்டு புதிய மனிதனாக அந்த இடத்துல அவனை மாற்றியதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் மாறும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படியாக நம்ம செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த வேலையில கூட தகப்பனே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி தகப்பனே, அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. எங்களுடைய ஆபத்து காலத்துல உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னீங்க. அதே வேளையில எதனாலே ஆபத்து வருகிறது, ஒருவேளை எங்களுடைய விசுவாச குறைச்சல் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா, அதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக நீர் எங்களோடு பேசினீங்க. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக நீர் எங்களை சொல்லியிருக்கீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நெருக்கம் ஏன் வருகிறது என்று சொல்லி, ஒருவேளை நீர் அழைத்த அழைப்பிற்கு செவி கொடுக்காதபடி வேறொரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா, கர்த்தர் நீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல உபத்திரவத்தின் சூழ்நிலைகளில் நாங்கள் நெருக்கப்படுகிற வேளையில, மற்ற மனிதர்களால, உடன் இருப்பவர்களால உபத்திரப்படுகிற சூழ்நிலையில தகப்பனே,
தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. பழைய மனுஷனை கலைந்து போடுகிறவர்களாக, புதிய மனிதனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்கிறபடினாலே, அதிசயத்தை செய்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே நீர் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் தொடர்ந்து சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு ஜெபத்தை நம்மிடத்திலே ஜெபிப்பார்கள். அதற்கு பின்பாக ஷைலி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதற்கு பின்பாக நம்மத்திலே இருக்கிற பிஷப் வேதராஜ் அவர்கள் சில ஜெப குறிப்புகளை நடத்துவார்கள். இன்றைய நாளிலே ஒரு ஆர்டர் ஆஃப் இது நம்ம சீக்கிரமாக மாற்றி இருக்கிறோம், பிரசங்கத்தை முன்னாடி வைத்திருக்கிறோம். நன்றி. அல்போன்ஸ் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு ஜெபம் எடுப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் அல்லாஹ். உமக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா இரக்கமும் உன்னத கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தூயாவியானவரே, தேவாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, அக்னியாவியானவரே, அபிஷேகிக்கிறவரே, அப்பா உங்களுக்கு கோடான கோடி நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து உங்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தி வணங்கி போற்றி மகிமைப்படுத்தி உங்க திருப்பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக, உம்முடைய ஆலோசனையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புத்திமதிகளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உம்மீது ஆண்டவரே அன்பு கொண்ட பிள்ளைகளாய் ஆபத்து காலத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே, யோனா சுவிசேஷத்தை அறிவிக்காமல் சென்ற யோனா ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லத்தக்க என் தகப்பனே, இங்க வந்திருக்கும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு நேராக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அனுபவத்துக்கு நேராக நீங்க நடத்தும்படியாய், எங்களை நடத்தும்படியாய் எங்களை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்பமான இந்த ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை 1 30, 1 60, 1 100 ஆசீர்வதித்து பெருகச் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் இடங்கொள்ளா மட்டும் ஆண்டவரே ஆத்துமாக்களால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இடங்கொள்ளா மட்டும் தேவ தூதர்கள் வந்து இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இடங்கொள்ளா மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய அக்கினி அபிஷேகத்தை தகப்பனே நீங்கள் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, லூக்கா 12:49 பிரகாரம் பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அக்னி ஜுவாலையாக மாற்றுங்க. அருமை ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர் சுவிசேஷகர்
அருமை ஐயா மங்கள்ராஜ் அவர்களை ஜெப ஆவியினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்க, வரங்களினால நிரப்புங்க, உங்க அக்னி அபிஷேகத்தினால நிரப்புங்க, அக்னி ஜுவாலையாய் மாற்றுங்க. சங்கீதம் 104 அதிகாரம் 4 வசனத்திலே என்னுடைய ஊழியக்காரர்களை நான் அக்னி ஜுவாலையாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, அதுபோல உங்களுடைய மகனை நீங்க அக்னி ஜுவாலையாய் மாற்றுங்க. இந்த பகுதியிலே திரளான பிள்ளைகள் உண்டு. ஒரு எழுப்புதல் உண்டாகத்தக்க தேவ தூதர்கள் கிரியை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியான ஒரு அக்னியாய் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகரியா 2 அதிகாரம் 5 வசனத்தின் பிரகாரம் நான் அக்னி மதிலாயிருந்து உன் நடுவிலே மகிமையாய் வெளிப்படுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் அருமை ஐயா மங்கள்ராஜ் அவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாக, அவரை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கும்படியாய், இந்த ஊழியத்தை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கும்படியாய் நீங்க மகிமையாய் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாபா ராபா ரீபா ராபா, ஓ ரீபா ராபா ஷாபா ரீபா, ஓ சந்துர லாகவனா வீரவனங்கவரி விரிவிதங்கபனகபனா. தேவ மகிமை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஊழியத்தையும் ஊழியக்காரரையும் தாழ்த்தி தருகிறோம், வந்த பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் மன்றாட்டுகளையும் ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாருமாக சேர்ந்து எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை நம்ம எல்லாருமா சேர்ந்து உற்சாகத்தோடு பாடலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
இப்பொழுது நம்முடைய மத்தியிலே கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பேராயர் டாக்டர் வேதராஜ ஐயா அவர்கள் முன்னாடி வந்து நம்ம ஜெபத்திலே நடத்துவார்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். எலியா ஜெபித்தது போல நாமும் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, சில காரியங்களுக்காக சுருக்கமாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெப நிலையிலே, ஜெப ஆவியிலே நிரம்பி இந்த நேரத்தில் நாம் ஜெபத்தில் இணைந்து கொள்வோமாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் வரவேற்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 3 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஆசீர்வாத தடைகள் நீங்க வேண்டும். ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும் இல்லையா, சம்பாதிக்கணும், ஆசீர்வாதம் வந்துடும். ஆசீர்வாதத்துக்கு முதல் தடையே யார் தான்? நம்ம தான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யாருக்கு பயப்படணும்? 35 வருஷமாக கர்த்தருக்கு பயந்து நிற்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆர்சி குடும்பத்தில் பிறந்து எம்மதமும் சம்மதம்னு வாழ்ந்து கட்சியில் கர்த்தர் அழைக்கும் போது நான் வரவே மாட்டேன். சிபிஎம்கார் தான் வந்து முதல் ஜெபம் பண்ணேன், கேட்கவே இல்லை. நம்ம தான் ஆர்சி ஆச்சே, நமக்கு தெய்வங்குது, பெரிய தெய்வங்குது, கோயிலுக்குது, சிலுவைக்குது, எல்லாம் கடவுள் தானே. 6 படை 7 படை, மந்திரம், சூனியம், பாய் எல்லாத்தையும் பார்த்து கர்த்தருக்கு பயந்து வந்த நாள் முதல் இந்த 35 ஆண்டுகளாக அவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆரம்பம் எப்படி இருக்குன்னு ஐயா? சம்பூர்ணமா? அற்பம்லாம் கிடையாது. ஆரம்பத்தான் பெஸ்ட்டு. அது சொல்கிறது அற்பமே கிடையாது. அழைக்கப்பட்ட பிறகு நடக்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் எடுக்கணும், சன்னிதானத்தில் முழங்கால் படிடணும். எனக்கு பைபிளை எடுக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆர்சி 72-8 எங்கள் அப்பா பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. 5 ரூபாய், 5 ருபீஸ். படிச்சதே கிடையாது 90 வரை. ரட்சிக்கப்பட்ட முதல் இதுவரை 18வது தடையாக படிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்துக்கு யார் தடை? யார் தடை? நாம் தெய்வத்துக்கு போயிடும். வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்தவருக்கு பயந்தா அவர் ஆசீர்வச்சினே வருவார். அல்லேலூயா. ஊழியத்தை தொடங்குன்னு சொல்லும்பொழுது ஒரு வராண்டாவில் தொடங்கினேன், சின்னது. இந்த சேர் எடுத்துன்னு போயிடுவாங்க, பாய் போட இடம் இல்லை. ஆரம்பம் எப்படி தான் இருந்தது, அப்படி தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அங்கேயும் சபை, கோடம்பாத்துலேயும் சபை நடத்துகிறேன். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, எல்லா ஊருக்கெல்லாம் போயிருக்கிறேன். 239 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். ஆமென். 100க்கும் மேற்பட்ட கல்யாணங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தது எப்பொழுது? அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும். அநேக வழி இருக்குது. அவர் வழி எப்படி? அவர் எப்படி நடந்தால் நம்மோடு இருப்பார்? எப்படி நம்மளோட அவர் சத்தத்தை கேட்குது? கூப்பிடும்போது நான் வரமாட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன கூப்பிட்டு இதெல்லாம் செய்யினா நான் பைபிளே படிக்கல, எப்படி நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்? ஆவியானது நாள் வருகிறார், நடத்தி வருகிறார். அதற்காய் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஓரி பனஷல தூரிதனியாந்தோ நமக்கரப ஓரிதன கரிபியாந்தோனி தனமக்கரப மகா இறக்கம் அவனு கருபை நிறைந்தவரே. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்காக, ஆத்துமகளுக்காக ஒருவரும் அழிந்து பாதாளம் போகக்கூடாது என்று திருவுளம் பற்றின தேவனுடைய வார்த்தை ஆமென்று ஆமென் என்றுமா. யாரை கொண்டு எதை செய்ய சித்தம் கொண்டீரோ அப்படி சித்தம் நிறைவேற்றும். ஐயாவை கொண்டு தொடங்கின இந்த காரியம் வெற்றியாய் ஆண்டவரே உம்ம மகிமைக்கண்டு உடைய நாமத்துக்கண்டு அநேக ஆடுகள் இந்த மந்தையிலே சேர்ந்து ஆசீர்வாதம் முடியும். எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். சோதராம் சோதராம் சோதரா. 2வது சாத்தான் பேய் கிரியைகள், செய்வினை, பில்லி சூனியம், ஏவல் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். இதுக்கு என்ன பண்ணோம்? பேய் வந்து நம்ம மேலே ஏறிக்குமா? சொல்லு மேடம். ஏறுமா? ஏறுமா? ஏறாது. ஏன் ஏறுது? அவனுக்கு இடம் கொடுக்குறான். அவன் காரியம் நம்மக்கிட்ட இருந்தால் அவன் வரத்தான் செய்வான். ஒரு மந்திரக்காரர் வர்றார், ஜெபம் பண்ணி நிற்கிறேன். அபிஷேகம் பெற்ற பிறகு வந்த பிறகு ஆண்டவர் அவன் காரியம் வெளிப்படுத்தினார். எப்படி தெரியும்? அவரே மந்திரவாதி. ஏற்கனவே அவர் கூட இருந்து நம்ம தோட்டத்தில் இது இருக்குது அது இருக்குலாம் சொன்னவர். இன்றைக்கி வந்து ஜெபின்றார், ஜெபம் பண்ணோம். ஏன் நம்மளுக்கு இந்த பிசாசு கீழ்ப்படைய மாட்டேன்னு சொல்லுங்கள்.
போன 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் போராடி ஒரு பிசான் தந்திரங்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38 பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்தபடியா அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். ஒரு தடவை கவுண்ட் பண்ணும் அந்த எவ்வளோதான் நம்ம ஜெபிக்கிறோம். 645 எடுத்து ஃபேஸ்புக்லேயே போட்டேன். ஒருத்தர் கூட லைக் கொடுக்கல. அல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட குணமாகனா என்ன பண்ணோம்? பேய் பிடிச்சிடுமா? ஜெபிக்கிறவங்கிட்ட வருமா? கண்டிப்பாக வரும். வருமா ஐயா? கண்டிப்பாக வரும். உபத்திரம் கொடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஏன் இந்த அனுபவத்தில் ஊழியம் வரமாட்டேங்குது, பாஸ்டர் வரமாட்டேறான்? அதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள், தீர்க்கதரிசனம் ஒரு ஆளாம், ஜெபிக்க ஒரு ஆளாம், பிரசங்கம் வைக்கலாம். ஏன்? இது காரணம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் பாருங்க. இதுதான் காரியம். வாசிங்க. இன்னுமா மத்தேயு 10:1 இல்லையா? அப்பொழுது அவர் பாருங்க 12 சீஷரும் தம்மிடத்தில் வரவழைத்து முதல் ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் எதுதான்? அது நம்மள பொண்டாட்டியை பிடிச்சிடும், பிள்ளைங்களை பிடிச்சிடும், குடும்பத்தை இல்லை, வரம் வாங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வரம் கொடுத்த தலையிலே கை வச்சா கதை சொல்லுவா, அது பொய். வரம் கொடுக்கிற பிதாவாகிய தேவன் ஆவியை கொண்டு வார்த்தையை கொண்டு நம்மை கொண்டு கிரியை செய்கிறார். அவர் தான் கிரியை செய்கிறார், நான் அல்ல. அல்லேலூயா. அப்போ முதல் ஆண்டவர்கிட்ட என்ன வாங்கணும்? ஊழியத்துக்கு முதல் படி எது தான்? இதுதான் ஃபர்ஸ்ட் படி, இஸ் த பெஸ்ட் படி. மறுபடியும் வாசி ஐயா. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அரசுத்த ஆவியை துரத்து, அது ஓடிடும். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அதிகாரத்தை அத்தாரிட்டியை வாங்கினா. போலீஸ்காரன்ட்டு இந்த ட்ரெஸ்ஸில் போனால் மதிப்பாங்களா? ஒரு அம்மா ரோட்டில் நின்று இப்படி இருந்து போய் யூட்டன் அடிச்சுன்னு வருது. அவங்களுக்கு என்னாக்குது? அவங்க போலீஸ்காரன் எப்படி ஐயா தெரியும்? சொல்லுங்களேன். யூனிஃபார்ம் தான். ஒரு பொம்பளைக்கு இது எவ்வளோண்டுக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? முதல் நம்ம பேய் நம்மளுக்கு பயப்படினா நம்ம யூனிஃபார்ம் கரெக்டாக சரி ஜெபிச்சுட்டு போகலான்னு வந்து நானே மாட்டேங்கிறேன். அல்லேலூயா. உன் உடை எப்படி இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும் இல்லையா? வரம் வாங்கணும்னா ஆண்டவரை போல முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், திறப்பில் நிற்கணும். 40 நாள் 30 நாள் 35 வருஷம் பாஸ்டிங் தான். அப்போ பிசாசு ஓடுறது முதல்ல சர்ப்பங்களையும் தேள்களையும் மதிங்க. லூக்கா 10:19. சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் அடவாசிருங்களேன். மீதியில் நான் ஜெபிச்சு முடிச்சிடறேன். லூக்கா 10:19 இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இல்லையா? லூக்கால இல்லை. ஆமென். மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை ஏன் சேதப்படுத்துது? நல்ல படம் போட்டு பார்த்துக்கணும், நாடகத்தை பார்த்துக்கணும், உலக பிரகாரமாக வாழ்ந்துக்கன்னு மனம் போன போக்கில் என்னந்தா சர்ப்பம் நம்மளுக்கு பயப்படாது. நம்ம தான் ஒரு அம்மாவை இட்டுன்னு வராங்க, என்ன நடத்தினா என் போதகர்கிட்ட அந்த கேஸ் போகுது. இதெல்லாம் பெரிய கேஸா? என்னவா பெரிய கேஸ்? இதெல்லாம் பைத்தியம் பிடிச்சுன்னு ஓடும். எங்கே போயிருக்கிற இட்டுன்னு வருவாங்க. இட்டுன்னு வந்து சபையில் உட்காந்து ஜெபிச்சு சுகமாக்கி விட்டா சுகமாக்குனாரா இல்லையா? ஆண்டவர் சுகம் தந்தார். அல்லேலூயா. அப்போ சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்கும் நமக்கு என்னாகுது? அதிகாரத்தை வாங்கணும், அதிகாரத்தை பயன்படுத்தணும். நோய்களையும் பேய்களையும் வியாதிகளையும் என்ன செய்யணும்? குணமாக்கணும். நம்ம ஏன் பயப்படுறோம்? தப்பு இருந்தால் பயம். போலீஸ்காரன் பார்க்குறோம், புக்கு இல்லை, லைசன்ஸ் இல்லை, பயம் வருமா வராதா? வரும். பிடிச்சிட போகிறான். காரில் போயின்னு இருக்கிறான், பெல்ட்டுக்கு தான் பார்க்குறான். அப்போ அவன் பெல்ட்டு போடலன்னா பிடிப்பான்னு தெரியுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம பயந்தா பிசாசு நமக்கு பயப்படும். அல்லேலூயா. 35 வருஷமாக பேய் சூனியம் மந்திரம் இந்த ஊர் அந்த எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியங்கள் செய்வேன், நேரம் இல்லை. ஆகையினாலே இதுக்கு ஒரு வசனம் சொல்லிட்டேன், 2 வசனம் ஜெபிக்கலாமா? சாத்தான் பேய் கிரியைகளுக்காக சோதனை பண்ணலாமா?
ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த வரங்களை வாங்கி அதை நான் பயன்படுத்தி அதன் மூலமாக வருகிற பிசாசின் கிரியைகள், அந்தகார செயல்கள், சூனிய மந்திரத்தின் காரியங்கள், ஆண்டவரே, சபைக்கு வர ஆடுகள் விடுதலையோடு போகத்தக்க ஆண்டவரே, ஊழியக்காருக்கும் சபையார் ஜெபிக்கும் வேலையிலே அதிசயம் செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதனை பண்ண மாட்டீங்களே. முரட்டாட்டம் உள்ள மனிதனை கர்த்தர் மாத்திட்டு, அல்லேலூயா. எப்படி மாட்டினாரு? பெண்டிகாஸ்டாவது சிஎஸ்ஏ, அது மனைவி சிஎஸ்ஏ, எங்கள் மச்சான் பெண்டிகாஸ்ட், நானும் ஆர்சி விட்டு அப்படியே ஒட்டின்னு இருந்தேன். அழகாக கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார் தெரியுங்களா? ஒரு பாஸ்டர், தம்பி குழந்தைய தூக்கின்னு வாப்பா சர்ச்சைக்கு, அவ்வளோதான். எவ்வளோ சிபிஎம் ஜெபம் பண்ணிச்சு, அதெல்லாம் கேட்கல. ஒரு சின்ன காரியத்தில் போன கீழ் பஞ்சம் 35 இயர்ஸ் முடிய போகுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் முன்குறிச்சிட்டார், அழிச்சிட்டார்னா விடவே மாட்டார். ஆமென். இப்போ ஒன்றுமே தெரியாத என்னை இவ்வளோ தூரம் எப்படி நடத்தினார். வெளியூரில் போயெல்லாம் கேஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன். இந்த காரியம்தான் அதிகம். இன்றைக்கி எல்லாரும் நல்லா நம்ம தெரியுமா? ஏன் நம்மளுக்கு தெரியாது, கர்த்தர் தெரிஞ்சு தான் இங்கே கொண்டு வந்துக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த 2வது குறிப்பு, பெருங்குடி இதில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் அநேகர் ஜெபிக்கிற மக்கள் எழும்பப்படவும் சோதரம் பண்ணலாமா? சோதரம். இந்த பெருங்குடியை கர்த்தர் சந்திக்கும்படியா அவர் கொல்கதாவிலே சிந்தின அந்த ரத்தம், கல்வாரியில் உருண்டோடின அந்த ரத்தம், ஆண்டவரே, இந்த பகுதி வாழ் மக்களுக்கு, இந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு, ரட்சிப்பு அறியாதவர்களுக்கு, சுவிசேஷம் தெரியாதவர்களுக்கு இந்த சபையின் மூலமாக ஆண்டவரிடம் திருவார்த்தை ஒவ்வொரு மக்களையும் தொடுவதாக. அப்படியா? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் சொன்னீரே, அந்த ஜீவனும் இந்த வல்லமையும் ஒவ்வொரு மக்கள் மேல் பாயும்படியா, அவர் கேட்க வேலை அர்ப்பணிக்கும்படியா, ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கும் வேலையில் அதிசயங்களை ஆவியானவர் செய்து ஜனங்களை சபையிலே கூட்டி சேர்க்கும்படி கர்த்தரை சோதனை பண்ணுவோம். இந்தியா, தமிழ்நாடு, சென்னை பட்டணம் மீட்பை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, சுகம் நோய் நீக்கப்படணும் ஐயா, சுகம் நோய் நீக்கப்பட, அருவருப்பு நீங்கப்பட ஜெபிக்கும்படி கர்த்தர் எல்லார கண்களையும் மூடி இந்த இந்தியாவை கர்த்தர் ரட்சிக்கும்படியா, இந்த பெருங்குடியை ரட்சிக்கும்படியா, அவர் சிந்தின ரத்தம் உலகத்தையே ரட்சிக்கும்படியா, விக்கிற ஊரிலே பிறந்து வளர்ந்த நம்மை, காணியாட்சிக்கு புறம்பான நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்து நடத்தி வருகிறார். ஒவ்வொரு கொண்டு தான் அவருடைய சித்தம் உண்டு, ஒவ்வொரு குறித்து தான் அவருடைய திட்டம் உண்டு. அற்பமான ஆரம்பமே கிடையாது. ஆண்டவர் அழைக்கிறது மகிமையானது, அது அதிசயமானது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் செய்வார். நினைவை கொடுத்தவர், சிந்தனை கொடுத்தவர், வார்த்தையை கொடுத்து அழைத்தவர். இந்த கனமான பணியை கரங்களை கொடுத்திருக்க ஐயா, இதை தொடர்ந்து செய்ய அவரோடு இணைந்து எல்லாரும் செயல்பட, குடும்பங்களை இடைப்பட கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து கரம் இருந்து யாவரையும் ஆசீர்வதி. எல்லாம் சோதனை பண்ணுவோம். சோதரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பாடலை பாடி நம்ம அடுத்தது கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனெனப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏனெனப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையாம். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான்,
அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே தலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். என் பிரச்சனை சிறுசுதான், என் கடன் சிறுசுதான். வேணப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழையன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைச்சவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மாதமும் முதலாவது வியாழக்கிழமை ஸ்தோத்திரம் தேவநாமம் மகிமைப்படும்படியாக இந்த கர்மேல் ஜெப ஊழியங்கள் சிறப்பாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் விளக்கம் தெரிந்தவர்களாய் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்திலே சொன்ன விஷயம், தேசம் அழிக்கப்படக்கூடாது, அதுக்காக அழிவுகளை தடுக்கும்படியாகத்தான் இந்த மாதிரி ஜெபக்குழுக்கள் கர்த்தர் உருவாக்குகிறார், இந்த மாதிரி ஜெப ஊழியங்களை கர்த்தர் உருவாக்குகிறார் என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் ஏன் ஜெபிக்கிறோம், இப்படிப்பட்ட ஊழியத்தை எதற்கு தேவன் தம்முடைய தாசன்மார்களை பரிசுத்தவான்களை கொண்டு உருவாக்குகிறார், இது எத்தனையோ சபைகள் இருக்க இப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதிலே நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்துக்கொண்டு சாகிறதற்கு அப்படிப்பட்ட மக்களை ஸ்திரப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். மேலும் ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிங்க. நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு முன் ஆண்டவர் நம்முடைய கிரியைகளிலே நிறைவுள்ளவர்களாக காணப்படவில்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் அதுல ஏதோ குறைவு காணப்படுகிறோம். நாம் விழித்து கொண்டிருக்கிறோம், நாம் நன்றாய் இருக்கிறோம், நாம் சுகமாய் இருக்கிறோம், நம்முடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஆனா இதுல உன்னை நேசிப்பது போல மற்றவர்களை நேசின்னு சொல்லி ஒரு காரியத்தை இதுல சொல்றார். சாகிறதற்கு ஏதுவானவர்களை, செத்து கொண்டிருக்கிறவர்களை, நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறவர்களை, இயேசுவை அறியாமல் பாவத்தில் விழுந்து வியாதிக்குட்பட்டு அநேகர் செத்து கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். அறகுறை ஜபத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம ஸ்திரப்படுத்த வேண்டும். அவங்க அநேகர்
அரைகுறையாக இருக்கிறார்கள், அவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்ம சிறப்படுத்தணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஜெபக்குழுக்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இந்த நிகழ்வு 2 வகையிலே ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒன்று, நேரடியாக வருகிறவர்களுக்கு இந்த ஜெபங்கள், இந்த வசனங்கள், இந்த பாடல்கள், ஆராதனைகள், அறிவுரைகள், ஸ்தோத்திரம், ஆலோசனைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இன்னொன்று, யூடியூப்ல பார்க்கிறவர்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்கிறவர்கள், இன்ஸ்டாகிராமில் பார்க்கிறவர்கள், அது மாத்திரமல்ல ட்ரூகாட் டிவியில் பார்க்கிறவர்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அநேக நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்து பயனடைகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம் முடிவுரையாக. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிற போது, அங்கே ஜெபம் செய்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பெயர், அவன் தேவ மனிதன், அவன் பெயர் ஆகாப் ராஜா போஜனம் பானம் பண்ண போனான். எலியாவாகிய தேவ மனிதர் கர்மேல் பர்வதத்தில் ஏறி குனிந்து பாருங்க, சோத்திரம். இதுல அவன் ஜெபம் பண்ணுகிறான். தரைமட்டம் குனிந்து ஜெபம் பண்ணி, எலியா ஜெபம் பண்ணி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறான்னு சொல்லி அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவன் தன் ஊழியக்காரன் சொல்லுறான், போய் பாரு, மழை வருதான்னு பாரு. மழையை ஆண்டவர் நிறுத்தி போட்டாரு, அன்னைக்கு மழை வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா மழை 3 வருஷத்துக்கு மேலே மழை இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறார்கள் மக்கள். அப்போ ராஜாவே எலியாகிட்ட வந்து பேசி, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? 7 முறை அவன் ஜெபிக்கிறான். எத்தனை முறை ஜெபிக்கிறான்? 7 முறை பார்க்க சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ இது 7வது கூடுகையில ஆண்டவர் இந்த இடத்துல பெரிய காரியம் செய்ய போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எத்தனாவது கூடுகை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 7வது கூடுகையிலே தேவன் இதுல பெரிய மழையை உண்டாக்க போகிறார், கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எலியா எப்படிப்பட்டவன்? ஜெபிக்கிறவன். எங்கே நின்று ஜெபிக்கிறவன்? யாருக்காவது தெரியுமா? எங்கே நின்று ஜெபிக்கிறவன்? கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கிறவன். யாருக்கு முன்பாய் ஜெபிக்கிறவன்? 17:1 எழுதியிருக்கு. அவன் சொல்றான், அந்த வசனத்துல, குடிகளிலே எலியா ஆகாப்பை நோக்கி கட்டளை சொன்னான், என் வார்த்தையின்படி பொய்யாயிரம், இப்ப பெய்யாது. யாருக்கு முன்பாக நிக்கிறேன்? நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவன். அவன் ஜெபிக்கிறவன் அர்த்தம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள், நம்மோடு ஜெபிக்கிறவர்களை உருவாக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிவு ஜெபம் பண்ணி நாம் முடித்து விட போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் வாழ்ந்திடவே கர்மேல் ஐக்கியத்தில் ஜெபித்திடுவோம். சந்தோஷமாய் வாழ்ந்திடவே கர்மேல் ஐக்கியத்தில் ஜெபித்திடுவோம். உங்கள் ஜெபத்தின் நேரம், உங்கள் ஜெபத்தின் நேரம், உங்கள் ஜெபத்தின் நேரம், உங்கள் ஜெபத்தின் நேரம். கர்த்தர் அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். எல்லாரும் யாருமே சந்தோஷமாய் வாழ்த்திடவே கர்மேல் ஐக்கியத்தில் ஜெபித்திடுவோம். சந்தோஷமாய் வாழ்ந்திடவே கர்மேல் ஐக்கியத்தில் ஜெபித்திடுவோம். ஜெபமே ஜெயம்,
ஜபமே ஜெயம், ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே, ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே, ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே, ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே. சந்தோஷமாய் வாழ்ந்திடவே கர்மேல் ஐக்கியத்தில் ஜெபித்திடுவோம். சந்தோஷமாய் வாழ்ந்திடவே கர்மேல் ஐக்கியத்தில் ஜெபித்திடுவோம். உங்கள் ஜபத்தின் நேரம், உங்கள் ஜபத்தின் நேரம், உங்கள் ஜபத்தின் நேரம் இது, உங்கள் ஜபத்தின் நேரம் இது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே, ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே. கடைசியாக நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம் ஊழியர் ஐக்கியத்தின் தலைவர் அருமையான பாஸ்டர் மார்னிங் ஸ்டார் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். அவங்க ஐக்கியத்துக்கு நானும் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்களும் செய்தி கொடுக்க சென்றிருந்தோம். மார்னிங் ஸ்டார் ஐயா வாங்க. அப்பவும் பாருங்க 60 ஊழியக்காரங்கள் அங்கே கூடியிருந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த மாவட்டத்தில் ஆண்டவர் அற்புதமாய் ஐயா அவர்களை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடியாத்தம் போதகர்கள் ஐக்கியத்தின் தலைவர் அவர் தான். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். தொடர்ந்து இந்த ஜெபத்துக்காக, இந்த கர்மேல் ஊழியங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஜெபிப்போம். கண்களை மூடி இந்த நாளிலே கூட குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த கர்மேல் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியினுடைய கர்த்தாவே, இந்த இரவு வேளையில் ராஜா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னவர். இந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே, ஊழியங்களை கர்த்தர் தாமே நடத்தி வருகிறீர். அப்பா, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த கூட்டங்களை கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே, அவருடைய கர்த்தாவே சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த கர்மேல் ஊழியத்தில் ஆண்டவரே, இந்த ஊழியர்கள் ஐக்கியத்தில் கலந்து கொண்டிருக்கிற, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ராஜா ஒரு விசேஷித்த ஆவியானவர் இப்பொழுதே கர்த்தாவே ஆண்டவரே, அவருடைய குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஒருவேளை பலவீனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, சுகர் பிபி எல்லாம் நார்மலாய் மாறுவதாக. ஆண்டவரே, தைராய்டு கட்டி, கேன்சர் கட்டி, இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த ஆண்டவரே இணைந்து ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் இப்பொழுதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, உம்மால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் ஒழிவதாக. ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படுகிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. தேவனே, அப்பா, தேவரீர் உம்முடைய கரம் ஆண்டவரே இன்றைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு ஆண்டவரே அநேக தேவைகளோடு, பண தேவைகளோடு கூட, ஊழிய தேவைகளோடு கூட நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே, சபை கட்டுமான பணி தேவைகளை ஆண்டவரே இன்னும் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. ஒவ்வொருடைய ஊழியங்களுடைய எல்லைகளை விரிவாக்குங்க ராஜா. இந்த கர்மேல் ஆண்டவரே ஊழியத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்க பெருக பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது ஆண்டவரே அப்பா வளர்ந்து பெருகவா. ஆண்டவரே, தேவன் இந்த ஊழியத்தோடு இருந்து ஆண்டவரே நீங்க நடப்பிக்க போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறதே.
அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீங்களே ராஜா ஆரம்பம் முதல் முடிவு வரை பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி. எங்களோடு நீங்க அசைவாடினதுக்காக நன்றி. இந்த கூட்டத்தில் நீங்க ஆண்டவரே அப்பா அற்புதமாக நடத்தி வந்த எல்லா செக்ஷனையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினதுக்காக நன்றி ராஜா. இன்னும் கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதை தலைமை தாங்கி நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மங்கள்ராஜ் ஐயாக்காக, ராஜ் ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவரீர் உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து இன்னும் கர்த்தாவே வல்லமையான காரியங்களை ஊழியத்தில் செய்யும்படி, அவர்களை கொண்டு செய்யும்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய வந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே நீரே அவர்களை அனுப்பும்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் கரம் தொட்டு ஆசீர்வதித்து சந்தோஷமாய் சமாதானமாய் நிரப்பி அனுப்பும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மங்கள்ராஜ் ஐயாவுக்காக, சேர்லியம்மாவுக்காக, பிள்ளைகள் இருவருக்காக, அருமையான பெற்றோருக்காக, கடந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் அருமையான தாயாருக்கு ஏற்பட்ட பலகீனத்தில் ஆண்டவர் பலனை தரும்படியாக வியாதியோடு இருக்கிற நம்ம ஐக்கியத்தினுடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அருமையான ராஜசேகரையா சுகமடையும்படியாக, அதுபோல ஸ்தோத்திரம் தாமரையா மனைவி சுகமடையும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தர் நடத்தினார். அவருடைய நாமம் மகிமைப்பட்டபடி எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல் நம் அனைவரோடும் விசேஷமாக கர்மேல் ஜெப ஊழியங்கள் இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, எல்லாரோடு கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.